ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. மனைவி, மகள்கள், மருமகன்கள், மகன், மருமகள், பேரப்பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர். திரு எஸ். அருளாந்து, திருச்சி, 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், இயல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். பாசத்தோடு தேடி வந்த இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருள்வாய் இயேசுவே. பாசத்தோடு தேடி வந்த இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருள்வாய் இயேசுவே. பாவத்திலே வாழ்ந்து வந்தோம் இயேசுவே, பாசத்தையே மறந்து விட்டோம் இயேசுவே. இயேசுவே, பாசத்தோடு தேடி வந்த இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருள்வாய் இயேசுவே. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டத்தால் திரு தூதர்களின் தலைவரான புனித பேதுருவின் மீது உமது திரு அவையை கட்டி எழுப்ப திருவுலமானீரே. பேதுருவின் வழி தோன்றலாக நீர் நியமித்திருக்கும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோவை கனிவுடன் கண்ணோக்கி இவ்வாறு அவர் மக்களுடைய நம்பிக்கையின் ஒருமைப்பாட்டுக்கும் ஒன்றிப்புக்கும் காணக்கூடிய ஊற்றாகவும் உறுதியான அடித்தளமாகவும் விளங்கச் செய்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரிலுள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்தில் இருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாள்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார்.
ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என்று அழைக்க அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்ச நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறைமக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேள்விப்பட்டிருக்கின்றேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாக இருக்கின்றார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்தனை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களுடன் இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 52 முதல் 59 முடிய. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்,
மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதையை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகுவில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய தாய் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் உண்பதற்கு இறைவன் தன் சதையை எவ்வாறு அழிக்கக்கூடும் என்ற இறை சிந்தனையை இன்று நமக்கு கொடுக்கிறார் என்று வினவிய யூதர்களுக்கு இயேசு கொடுத்த பதில் இன்றைய வாசகம். இயேசு தரும் உணவு அவர் சதை, அவரது இரத்தம். இவற்றை உண்டு குடிப்பதன் வழியே தான் முடிவில்லா வாழ்வு கிடைக்கும் என்று இயேசு நமக்கு உணர்த்துகிறார். என் சதை என் இரத்தம். இயேசு கடவுள் நம்மில் ஒருவரானார். பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் நம்மை போல மனிதரானார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலும் கூட 4:15, 2:14 முதல் 18 உள்ள வரை வசனங்களை நாம் வாசிக்கலாம். திரு நற்கருணை நமக்கு காட்டுவது மனிதரை மீட்க இயேசு மனிதரானார், சதை இரத்தம் கொண்டவரானார் என்பது நம் சதையை நம் இரத்தத்தை அவர் ஏற்றதால் மட்டுமே நமக்கு மீட்பு தருவரானார். இது நமக்கு பெரும் பாடமாக அமைய வேண்டும். ஏழைகளுக்காக பாடுபடுவோம், ஒடுக்கப்பட்டவருக்காக குரல் கொடுப்போம் என்று கூறும் வெறும் வாய்ப்பேச்சாளர்களை இன்று நாம் நிறைய காண்கிறோம். ஏழையரின் தசை அவர்களது இரத்தமாக மாறி நமதாக வேண்டும். ஏழைகளோடு ஏழையாக வாழப்போதுதான் இவர்கள் என் தசை என் இரத்தம் என்று கூற முடியும். திரு நற்கருணையை ஏற்படுத்திய போது இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல், உங்களுக்காக சிந்தப்படும் என் இரத்தம் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கூறுகிறார். எனவே கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலும் கூட 11வது அதிகாரம் 23, 27 உள்ள வசனங்களை வாசித்தோம் என்றால் உண்மையிலேயே இயேசுவுடைய இரத்தம், இயேசுவுடைய சதை என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல மத்தேயு நற்செய்தியிலே 26வது அதிகாரம் 26லிருந்து 29 உள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுதும் கூட இயேசுவினுடைய இரத்தமும் இயேசுவுடைய சதையும் நமக்கு இவ்வாறாக சொல்லப்படுகிறது. எனவே நாம் இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை நம்மில் எடுத்து காண்பிக்கிறது. என்னில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இயேசுவின் சதையையும் இரத்தத்தையும் திருநற்கருணையில் உண்டு குடிப்பவர் இயேசுவாக மாற வேண்டும், இயேசுவாக வாழ வேண்டும். வாழ்பவர் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலும் கூட 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசில் நம்மில் வாழ்வது போல நாமும் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் எழுதிய நற்செய்தியில 15வது அதிகாரம் 4வது வசனத்தில் திராட்சை கொடி ஓமையிலே நாம் பார்க்கிறோம். யோவான் 10 தடவை என்னிலே நிலைத்திருங்கள், நிலைத்திருந்தால் என்ற சொல் 10 முறை மீண்டும் மீண்டுமாக வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த ஓமையிலே கிளைகளோடு கொடி இணைந்திருக்க வேண்டும், கொடியில் நிலைத்திருக்க வேண்டும்,
அப்போதுதான் அவற்றிற்கு வாழ்வு உண்டு எது என்பதை நமக்கு தெளிவாக இயேசு கிறிஸ்து எடுத்து காண்பிக்கிறார். இதே போன்றுதான் கிறிஸ்துவர் வாழ்வில் நிலைத்திருந்தால்தான் அவருக்கு வாழ்வு உண்டு. அப்பிணைப்பை தருவது திரு நற்கருணை. என் தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்று யோவான் நற்செய்தியில் 6வது அதிகாரத்தில் 56வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உணவை பற்றி, நாம் இயேசுவோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வை பற்றி நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. நாம் தலை, கை, கால் என்று தனியாக வாழவில்லை. ஒரு உடல் என்று சொல்கின்ற பொழுது இது அனைத்தையும் இணைந்ததுதான் ஒரு உடல் என்று சொல்லப்படுகிறது. நாம் கிறிஸ்துவன் என்று சொல்கின்ற பொழுது நான் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவே அவருடைய இரத்தமாகவும் அவருடைய சதையாகவும் நாம் இணைந்து வாழ வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலும் கூட சவுல் எவ்வாறு மனமாறுகிறார் என்றால் அந்த இயேசுவுடைய கருவியாக மாறுகிறார். எனவேதான் அந்த இயேசுவுடைய கருவியாக மாறுகின்ற பொழுதுதான் அவர் இயேசு கிறிஸ்துவாக அதை பிறருக்கு கொடுக்கக்கூடியவராக மாறுகிறார். இந்த சவுல் இயேசுடைய கருவியாக மாறாத போது இந்த கிறிஸ்துவை அழிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்ட இந்த சவுல் பவுலாக மாறி கிறிஸ்துவோடு வாழக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுடைய கருவியாக முழுமையாக மாறக்கூடிய ஒரு செய்தியாளராக மாறுகிறார். நாமும் அந்த கிறிஸ்துவுடைய கருவிகளாக மாற இறைவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீ பாவத்தினால் சவுலாக இருக்கிறார், நீ தீயவைகளினால் சவுலாக இருக்கிறார். நீ நல்லது செய்கின்ற பொழுது நீ பவுலாக மாறுகிறாய். நீ அன்பு செய்கின்ற பொழுது நீ பவுலாக மாறுகின்றாய். நீ மன்னிக்கின்ற பொழுது நீ பவுலாக மாறுகின்றாய். எனவே இயேசுவினுடைய கருவியாக மாற நம்மையும் அவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்ற கிறிஸ்துவுடைய கருவிகளாக நாம் மாற நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசுவினுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். நம்ம இயேசு கிறிஸ்து நிறைவாக இந்த தெய்வீக திருப்பலியிலே ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். ஆமேன். இறைவா என்னை ஏற்றருளே, இந்த சிறு பொழுதேனும் ஏற்றருளே. இறைவா என்னை ஏற்றருளே, உம்மையன்றி கடந்துவிட்ட அநாதையான அந்நாட்கள், உம்மையன்றி கடந்துவிட்ட அநாதையான அந்நாட்கள் இன்றென்றும் எந்நாளிலுமே மறந்துபட்டே அவை ஒளியெழுத்தும். இறைவா என்னை ஏற்றருளே, இந்த சிறு பொழுதேனும் ஏற்றருளே. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உமது புனித திரு அவையையும் அத்திரு அவையோடு இணைந்தவராய் உம்மால் நியமிக்கப்பட்ட எங்கள் திரு தந்தை 14ஆம் லியோவையும் இடைவிராத காத்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையுறாத பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை துமைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் அன்றாட்டுகளையும் முதலாமத்தினால் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக
நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சை கொடியாக இருப்பவர் அதன் கிளைகளாக நம்மை அழைக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக விருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை தாழ்பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் மறை நிகழ்வின் ஆற்றலால் உமது திரு அவையை ஒற்றுமையிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவீராக. நீர் உமது அருள் பணியை உமடியார் திருத்தந்தை 14 லியோவுக்கு ஒப்படைத்துள்ளதால் அவருக்கும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைக்கும் உமது அருளையும் பாதுகாப்பையும் என்று வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. மனைவி, மகள்கள், மருமகன்கள், மகன், மருமகள், பேரப்பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர். திரு எஸ். அருளாந்து, திருச்சி, 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.